ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஆலோசனை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு நீதி நியாயம் செய்கிற தேவன். உலகம் முழுவதும் பாவத்தினாலும் அவபக்தியினாலும் நிறைந்திருந்தாலும் நீதியை பிரசங்கிக்கிற நீதிமானாகிய நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினது போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் காப்பாற்றுகிற வல்லமையுள்ள தேவன். தேவன் பூலோகத்தை சிருஷ்டித்த பொழுது எல்லாம் நல்லது என்று கண்டார். ஆனால் காலங்கள் போக போக மனிதர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் வந்தது. அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இந்த மனுஷனை நாம் ஏன் சிருஷ்டித்தோம் என்றதான ஒரு விசனமான ஒரு சூழ்நிலைக்கு அவர் கடந்து செல்கிறார். அவருடைய இருதயம் விசனம் அடைந்தது என்று பார்க்கிறோம். மனிதர்கள் நல்லவர்கள் என்று அவர்கள் நினைத்து அவர்களை சிருஷ்டித்தார். மனிதர்களோ தேவனுக்கு பிரியமில்லாமல் தங்களுடைய விருப்பப்படி காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த கடைசி நாட்களிலும் தேவன் மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கிறது அவர்கள் நன்மை செய்ய வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதுதான். ஆனால் அவர்களோ தங்களுடைய மனம் போன போக்கில் அவர்கள் வாழுகிறார்கள். கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்கிறார்கள். ஆனாலும் நீதியை பிரசங்கிக்கிற நோவாவுக்கு தேவன் கிருபை பாராட்டினார். அதே போல நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களிலே நீதியை பிரசங்கிக்கிற நோவாவை போல நீதிமானாக வாழும் பொழுது தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் காப்பாற்றுவார். அவபக்தி உள்ள மனிதர்களை நாம் பார்க்க தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக பக்தி உள்ளவர்களாக வாழுவோம். அப்பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தை அவர் காப்பாற்றுவார். உலகத்தின் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. நான் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறேனா என்று தேவனுடைய வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். அப்பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றி வருகிற ஆக்கினைக்கு நம்மை விலக்கி பரலோகத்தில் அவரோடு கூட நாம் பங்காளிகளாக வாழ கிருபை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து அதற்கென்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள, அதன்படி வாழ தேவனே எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு பிரியமான வழியிலே நீதியை பிரசங்கிக்கவும் நீதிமான்களாய் வாழவும் கிருபை செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.